ஏப்பா நீ எம்எஸ்சி வரைக்கும் படிச்சிருக்க, ஆதரையா அதுக்கு ஈக்குவலா படிக்கணும்ல, அப்பதான் உனக்கு கௌரவம். உனக்கு இதெல்லாம் புரியும்னு நினைக்கிறேன். போ விடு. ஓ, படிப்பு சம்பந்த விஷயமா? சரி ஆதிர, நீ குட்டியக்கா கூட போயிட்டு வா போ. புரிஞ்சிருச்சு. ஆதிர, நீ வா. நீ பார்த்துட்டு சைன் பண்ணிட்டு வந்துட்டா சக்தி அதை எடுத்துட்டு கிளம்பிடுவான். உனக்காக தான் வெயிட்டிங். வா. போ. ஆக்சுவலி எனக்கு ஒண்ணுமே புரியல அண்ணி, என்ன சொல்றீங்க? அடியாத்தி, இவ யாரடி இவ? அதுதான் சொல்றாள யூனிவர்சிட்டி சம்பந்தப்பட்ட பேப்பர்னு. இல்ல அண்ணி, என்ன? ஆதிர கூப்பிடுறால, போ. 100 கேள்வி கேட்காத, போ. சரி, நானும் துணைக்கு வரேன். தம்பி தம்பி, என்ன நீங்க சீரியஸ்னஸே இல்லாம போங்க. இங்க வாங்களேன். இங்க பாருங்க, அவ என்ன அமைதி ஒப்பந்தத்துக்கு கையெழுத்து போட போறா? காலேஜ் வரைக்கு தானே. இங்க பாருங்க, ஆதரிக்கு வாங்க போற செயின் நீங்க தானே செலக்ட் பண்ணணும். நீங்க பாட்டுக்கு ஒரு ஓரமா போய் உட்கார்ந்திருக்கீங்க. நான் தாலி எடுத்து கொடுக்கணுமா? ஆமா, நீங்க தானே எடுக்கணும். பாருங்க பாருங்க, சீக்கிரம் வா. வா. என்னப்பா நீ பொண்ணு பின்னாடியே இரு பொண்ணு பின்னாடியே அலைஞ்சிக்கு இருந்தா உன்னைய 4 பேர் மதிப்பாங்களா? இந்த மாப்பிள்ளை முறுக்குன்னுலாம் நீ கேள்விப்பட்டதில்ல? அதெல்லாம் கொஞ்சம் போல காட்டணும். அது என்ன முறுக்கு? மணப்பாறை முறுக்கை விட டேஸ்டா இருக்குமோ? என்னம்மா இது? அந்த முறுக்கு நீ இது வரைக்கும் எனக்கு சுட்டு கொடுத்ததே இல்ல. சும்மாறா, அவளுகெல்லாம் ஒரு மார்க்கமா தான் பேசிட்டு தெரியுதாளுவ, என்னன்னு தெரியல. தபரு, ரொம்ப ஒட்டி உறவாடிட்டு கிடக்காத, பாத்தே இருந்துக்கதுங்கள்ட்ட. ஏன் பொண்ணு வீட்டோட ஒட்டி உறவிட கூடாதா? அவன் எங்க தம்பி இல்ல இனிமே. இல்லப்பா. ஆமா, மாமியார் முறுக்க அவங்க காட்டுறாங்க, நீங்க அப்படியே கொஞ்சம் போல பாருங்க. வெள்ளனியே காட்டுங்க அதெல்லாம். பச்சை பிள்ளையா இருக்கானே. பிளாட்டினம் டைமண்ட்ல இருக்கா? நல்லா கண்ணை மூடிக்கிட்டு ஆதரிக்கு இது நல்லா இருக்குமா அப்படி யோசி பார்த்து எடு. இதை யோசி பாரு, அப்படி யோசி. வெள்ளந்தியான பிள்ளையா இருக்கு, மனசுக்கு நீ நல்லா இருப்பையா. ஆமா ஆமா, பாரு கண்ணை மூடி. ஆதிர அழகுக்கு இங்க எந்த நகையுமே இல்ல, கண்ணை மூடி பாத்துட்டேன். ஐயோ பாரு. எங்க நீ கூப்பிட்டு போறீங்க? உள்ள போனா உனக்கே புரியும். என்னாச்சு? சக்தி, எங்க போறோம்? போய் பாரு. என்ன? வா, உள்ள போ. எங்க நீ போறோம்? போ. ஆதிர, அருண், ஆதிர ப்ளீஸ் அழாத. நீ என்னை விட்டு போக மாட்டேன்னு எனக்கு தெரியும் அருண். ஆனாலும் எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. எனக்கு நீ கிளம்புறேன்னு சொன்னதும் எனக்கு எதுவுமே புரியல. ஆனா ஜனனி அண்ணி தான் நான் உன்னை எப்படியாச்சும் சேர்த்து வச்சிருவேன், கவலைப்படாதன்னு ஸ்ட்ராங்கா சொன்னாங்க. அருண், ஐ லவ் யூ அருண். நான் கூட சேரணுன்றதுக்காக தான், எனக்காக அவ்வளவு செஞ்ச அப்பதான் கூட நான் கார்னர் பண்ணி உனக்காக கையெழுத்து வாங்கி கொடுத்தேன். ஆனா ப்ராமிஸா என் அண்ணன் இப்படி என்ன ஏமாத்துவாருன்னு எனக்கு தெரியாது அருண். ஆதிர அழாத ப்ளீஸ். அன்னைக்கு நான் வீட்டுக்கு வந்தப்ப கூட நீ என்கிட்ட பேசின விதம் எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. ஆனா நான் என்ன தப்பு பண்ணேன்னு எனக்கு இன்னும் தெரியல அருண். எப்படி உங்க அண்ணனை மீறி உன்னால எதுவும் செய்ய முடியாதோ அதே சிச்சுவேஷன் தான் அருண் எனக்கும். என்னாலயும் எதுவும் பண்ண முடியல அருண். ஜனனி அண்ணி சொன்னாங்கல்ல, என் சிச்சுவேஷனை கம்ப்ளீட்டா சொன்னாங்கல்ல உனக்கு. என் அண்ணன் பண்ணதுல கண்டிப்பா மன்னிக்கவே முடியாது அருண். அதுக்காக தான் அவர் ரூட்லயே போய் அவரை தோக்கடிக்க போறோம். ப்ளீஸ் அருண், என்ன புரிஞ்சுக்கோ. நான் உண்மையில வச்சிருக்கிறது ட்ரூ லவ் அருண். ஐ லவ் யூ அருண். புரியுது ஆதிர. ஆதிர அழாத. சக்தி,
ஐயோ கரிகாலன் வரான். ஏய் இருடா, எங்கடா போயிட்டு இருக்க? என்ன வேணா? வா மாம்சே, நீ என்னையா இங்க? ஓ, நீ தான் சைன் பார்ட்டியா? இனி டால்லாம் சொல்லக்கூடாது, தெரியும்ல. கல்யாணம் நெருங்கிருச்சு. யூ கால் மீ மாப்ஸ், ஓகே? தாரு, இந்த முறை நுறையெல்லாம் உன் பெரிய மாமனோட வச்சுக்க. என்கிட்டவும் வாள் ஆட்டினண்டு வையே, ஒட்ட நறுக்கி போடுவோம், ஓடி போயிரு. ஓகே மாம்ஸ், இந்த சினிமால எல்லாம் நல்லவன் யாருன்னு கிளைமேக்ஸ்ல தான் தெரியும். அதே மாதிரி இந்த கரிகாலன் யாருன்னு கல்யாணத்துக்கு அப்புறம் தான் புரிஞ்சுக்க போற. சரியா? என் டார்லிங்கே இப்பதான் என்ன புரிஞ்சிட்டு வர்றா. என்ன டார்லிங்? ஏய், அங்க எதுக்குடா போய்கிட்டு இருக்க? என்ன வேணா? மை டார்லிங் இஸ் டல் மாமா. அதான் சமாதானப்படுத்த போறேன். முகத்தை பாருங்க, வாடி இருக்கு. இங்க இரு. நீ என்ன படுத்துறதா இருந்தாலும் இங்க இருந்தே படுத்து போதும். ஒய்மா, மார்க் எதுவும் சரியா எடுக்கலையா? டோன்ட் வரி. இந்த மாமா மனசுல நீ 100க்கு 1000 மார்க் எடுத்துட்ட. அது போதும் நம்ம வாழ்க்கைக்கு. இதுக்கெல்லாம் கவலைப்படாத ஜுஜூபி. சரி சரி போதும், நீ கிளம்பு போ. ஏன் டார்லிங்க பார்க்காம போக மாட்டேன். ஏய் போடா, நகை எடுக்கிறதுக்கு தானே வந்த. போய் அந்த வேலையை உருப்படியா பாரு, கிளம்பு. டார்லிங் first coming, after I am going. அடிச்சு மண்டையில பொளந்துருவேன். ஒழுங்கு மரியாதை போயிடு. என்ன மாம்ஸ், உனக்குள்ள இருக்கிற மிருகம் எந்திரிச்சிட்டு போல? எனக்குள்ள இருக்கிற மிருகத்தை கல்யாணத்துக்கு அப்புறம் அவுத்து விடுறேன். பார்த்தன்னா தாங்க மாட்டேயா? டார்லிங், நீ கையெழுத்து போட்டு வா பேபி. நான் உள்ள நகை எடுக்க போறேன். யோ மாமா, கல்லை கீழே போடியா. போடா போடா. மாப்பிள்ளைன்னு ஒரு மரியாதை இல்ல. என்னையா நினைச்சிட்டு இருக்கீங்க குடும்பமா? கல்ல தூக்கிட்டு வர நாயா? நானு உன் வீட்டு நாயா? குட்டி போட்ட நாயாட்டம் குட்டி மாமான்னு பாசமா உன் பின்னாடி வர, கல்ல தூக்கி அடிக்க வர. நீ எல்லாம் என்னையா மரியாதை தெரிஞ்ச மனுஷன்? போயா. நீங்க அடிக்கிற அடி எல்லாம் ஆதரிக்காக தான் விருப்பப்பட்டு ஏத்துக்கிட்டு இருக்கேன். உங்களை எல்லாம் மாப்பிள்ளை ஆனதுக்கு அப்புறம் வந்து கவனிச்சுக்கிறேன். வாங்க மாப்பிள்ளைன்னு ஒரு நாள் மாலை போடுவேன். உன்னை அப்ப கவனிச்சுக்கிறேன். போயா. அருண், சக்தி, நான் இங்கே நின்னுட்டு இருந்தா அவங்களுக்கு டவுட் வரும். நான் போறேன். அருண், சாரி அருண். ஆத்ரா இரு, லிசன். எனக்கு எல்லாமே புரியுது. ஜனனி எல்லாமே சொல்லிட்டாங்க. இப்போ நம்மளால எதுவும் பேச முடியாது. ஆனா உன்னை பார்த்து ஒன்று சொல்லிட்டு போகணுன்னு தான் வந்தேன். ஐ லவ் யூ ஆத்ரா. நம்ம கல்யாணம் நிச்சயம் நடக்கும். ஓகேயா? ஆத்ரா இங்க பாரு, இப்போ நம்ம எமோஷன் ஆகிறதுக்குலாம் டைம் இல்லை. கரிகாலன் வந்த மாதிரி வேற யாராவது வந்துட்டாங்கன்னா பிரச்சனை ஆயிடும். இங்க பாரு, எங்க வீட்டில் நான் பாம்பே போறதா நினைச்சிட்டு இருக்காங்க. யாராச்சும் என்னை பார்த்துட்டா ஐ கான்ட் இமேஜின் என்ன ஆகும்னு பெரிய பிரச்சனை ஆயிடும். நான் அப்புறம் பேசுறேன் ஆத்ரா. ஓகே. கல்யாணத்தன்னைக்கு பார்க்கலாம். இங்க பாரு, தைரியமா இரு, நான் இருக்கேன். சரியா? ஓகே அருண், கரெக்ட். நான் இப்போ உள்ள போறேன். என்ன இருந்தாலும் கொஞ்ச நாளைக்கு இப்படி மறைஞ்சிரு. நீ இப்படி இரு, சேஃபா இரு. சக்தியும் ஜனனியனையும் கண்டிப்பா நம்மள பாத்துப்பாங்க. until then you take care அருண். அருண், I love you அருண். பை, நான் உள்ள போறேன். முடிஞ்ச பேச, இல்லாட்டி வேண்டாம். ஓகே. இல்ல இல்ல வேண்டாம், நீ பேச வேண்டாம். நீ என்கிட்ட பேசினா அதை வச்சு நம்மள ட்ராக் பண்ணிடுவாங்க. நீ ஜனனியா நீ என்ன சொல்றாங்களோ அதுவே செய். சரியா? சரி. பாய், பத்ரம். பாத்து போ ஆத்ரா. ஓகே ஓகே. டேக் கேர் அருண். பாத்து ஆத்ரா. ஓகே, பத்திரமா போ. பாய். சக்தி, தேங்க்யூ சக்தி. அண்ணி சொன்னது இப்பதான் எனக்கு புரியுது. ஏய் அழுகாத, எல்லாம் நல்லபடியா நடக்கும். தைரியமா இரு. நான் உள்ள போறேன். ஏப்பா, கார்ல அவ அழுதுட்டு இருக்காப்பா. நான் பார்த்தேன்.
என்னக்கா? என்னாச்சு? பேசியாச்சு. என்னம்மா நகை இங்கிட்டு இருக்கு, நீ அது மூஞ்சிய பார்த்து ஏதோ பேசிட்டு இருக்க? எங்களுக்கு எல்லா சைடும் கண்ணு வேலை செய்யும். பல இடத்துல இருக்க மாட்டிருக்கே கண்ணு. என்ன ஆதிர, காருக்குள்ள வச்சு கண்ண கசக்கிட்டு இருந்த, இங்க வந்து சந்தோஷமா தம்ஸ் அப் காட்டுற? எப்பா நீ என்ன சிசிடிவி கேமராவா அவளை குறுக்குறுன்னு பாத்துக்கிட்டே இருக்கிறதுக்கு? அதுக்கு தானே கட்டி வைக்கிறாங்க. கட்டி வைக்கிறது பவுன்சர் வேலை பாக்குறதுக்கு இல்லப்பா. ஐயோ அது அவரு தப்பு இல்லடி, நம்ம வீட்டு ஆம்பளையில பார்த்து தம்பி அப்படி நினைச்சுக்கிருச்சு. அது அப்படி இல்லப்பா. சும்மா டைவர்ட் பண்ணி விடாதீங்க நடு அக்கா. ஆதிர என்ன ஆச்சு? கண்டுபிடிச்சிடுறானே. அது எனக்கும் அதே டவுட் தான். என்னாச்சு? சர்டிபிகேட்லாம் ஓகேவா? எல்லாம் நல்லா வந்திருக்கா? அதெல்லாம் எந்த ப்ராப்ளமும் இல்லக்கா. ஆல் பாஸ் தான். அதுதானே சப்ஜெக்ட் நமக்கு நல்லா தெரியுமே, ஃபெயில் ஆக வாய்ப்பே இல்லையே. ஜனனி இல்ல பேப்பரை வேற சேஸ் பண்ணி கொண்டாந்து இருக்கு. ஆமா ஆமா ஆமா, அவங்க கொண்டாந்தா பாஸ், நாங்க பார்த்தா பெயில். ஆமா, எப்படி வழங்கும்? என்னதே டபரே, நானும் வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டே இருக்கேன், நீ ஒரே அடியா சவுண்ட்ல கொடுத்துட்ட. ஏன் காதுல கத்தாதீங்க. ஏங்க இப்படி கத்துறீங்க? கடையில ஒரு நாகரிகம் வேண்டாமா? இந்தாமா, நீ என்ன கூறு கட்டுத்தனமா ஏங்கிட்டே வர? இதுங்கள்ட்ட எல்லாம் சொல்லு, வாய் மூடிட்டு இருக்க சொல்லி. சும்மா இருங்கம்மா ப்ளீஸ். அம்மா, வா உட்காரு. இரியா உட்காருமா. சோடா குடிக்கியா? அண்ணே, அம்மாவுக்கு பிடிச்ச புடிச்சு கூட்டு வந்தாரு. ஆதிரா, நான் போய் பார்த்து பத்திரமா எடுத்துட்டு போக சொல்றேன். ஓகே ஓகே அண்ணி. வரேன். ஆதிரா வா, நம்ம நாங்க பாப்போம் வா. பேசிட்டானே. ஓகேயா? இது பாரு, பாத்தீங்களா? பாரு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. என்ன ஜனனி? சக்தி, நீ அருணை கூட்டிட்டு கிளம்பிடு. இப்பவே வா. சரி அண்ணா, வாங்க வண்டி எடுங்க, கிளம்போம். நல்லா இருக்கா? சூப்பர். போடு 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 போடு. இது நல்லா இருக்கா? அதையும் போடு. நல்லா போடுமா இருக்கா? போடுமா. பாவம் என்ன செய்யறாங்க, நம்மளையும் பக்கத்துல விட மாட்டேங்குது. போடுமா போடுமா. மெதுவாமா விடுங்க. போடுமா போடுமா. போதும் விடுங்க. நான் என்ன பொம்மையா இவ்வளவு நேரம் இப்படி உட்கார்ந்துட்டு இருக்குது? என்னடி எத்தனை போட்டு பாப்பீங்க? தாலி வாங்கத்தானே சாதாரண விஷயமா? கல்யாணங்கிறது ஆயிரங்காலத்து பயிர். ஏங்க ஆயிரங்காலம் தானே? ஆமா, அப்படித்தான் நினைக்கிறேன். நீ என்னத்த சொன்ன ஒழுங்கா? நீ எடுப்பா எடுமா, எடுப்பா எடு. இது எப்படி இருக்கு? இந்த போடு. இந்த பொம்பளையும் அப்படியே பெரியவர மாதிரி எல்லாத்தையும் மாத்தி மாத்தி பேசுது. ஆம்பளை குணசேகரனும் பொம்பளை குணசேகரனும் இதுல கூடவா ஒத்து போகணும்? நீ வேற, இது பொம்பளை குணசேகரன்லாம் கிடையாது. இது அந்த ஆளையும் முழுங்கி ஏப்பம் விடும் பாரு. அது மண்டையும் கொண்டையும் பாரு. இந்த கல்யாணத்துல மட்டும் ஏதாவது குளறுபடி நடக்கட்டுமே. உங்க மாமா படப்பற பாட்டு பாரு. நீ நடக்குமா? இமேஜின் பண்றதுக்கே நல்லா இருக்கே. நான் சொல்றேன், அப்படி ஒண்ணு நடக்கும்னா நான் என் மண்டச்சரக்கெல்லாம் யூஸ் பண்ணி எப்படியாவது ஆதிரியும் அருணையும் சேர்த்து வச்சிருவேன். கண்ணாடி எடுறா, கண்ணாடி எடுறா, பாப்பா காட்டுவோம். இந்தா மருமோலே பாரு, எம்புட்டு அழகா இருக்க பாரு. மாமியார் அழகா, மருமக அழகானே எனக்கு தெரியல. இதெல்லாம் பிடிக்காது, தயவு செஞ்சு எடுங்க. இரு இரு, இன்னும் போட்டு பார்க்கலாம். ஏன் பேபி? ஏமா இருமா, ஏற்கனவே அந்த ஜனனி ஆதிரி அங்கிட்டு இங்கிட்டு கூப்பிட்டு டயர்ட் ஆகிடுச்சு. இதுல நீ மேல மேல கஷ்டப்படுத்துறியா? ஏதாவது ஒரு நகையை எடுத்து வை. ஏண்டா, நான் எனக்காக நகை எடுக்க வந்திருக்கேன்? உன் கல்யாணத்துக்கு ஓம் பண்டாடிக்கு எடுக்க வந்திருக்கேன். ரொம்ப தான் பண்றியல. ஏதாவது ஒண்ணு சீக்கிரமா எடுத்து வையுமா. ஆதிரா, அண்ணி அழகா இருக்கு. நீ என்ன மறுபடியும் இந்த பக்கம்? ஏன், அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? எனக்கு தான்மா பிரச்சனை, எனக்கு மட்டும்தான் பிரச்சனை.
உள்ள வருதும் வெளில போறதும் உள்ள வருதும் வெளில போறதும் சந்தேகமா இருக்காதா? ஏமா நீங்களும் தான் உள்ள போறதும் வெளில வருதுமா இருக்கீங்க. எங்களுக்கு சந்தேகம்னாலும் நாங்க பொண்ணு கொடுக்கலையா? அந்த மாதிரி நீங்களும் எல்லாத்தையும் ஈஸியா எடுத்துக்கங்க. பேச்ச பத்தியாடா அதுக்கு? ஏமா குணசேகர மாமா தான் சொல்லிட்டாருல, ஆதிரைக்கு கரிகாலம் தான். மாமாவை விடு, ஆதிரையே இப்ப நம்ம பக்கம் தான். அப்புறம் என்ன, யாரையும் கண்டுக்காதம்மா. இவனை பார்த்தாலும் பாவமா தான் இருக்கு. அண்ணி எல்லாம் ஓகே தானே? ஆ சக்தி கிளம்பிட்டாரு. அருண் அவனு கிளம்பிட்டானா? எது அருணா? ஐயோ உளறிட்டான். அருணா அவனை பத்தி நான் ஏன் கேட்க போறேன்? ஆ? இப்பதானே கேட்ட. இல்லையே, அவ ஓகேவான் தானே சொன்னா. அப்படிதானே எல்லாத்தையும் கேட்டுச்சு. ஆ ஆமா அண்ணி, நான் சக்தியை தான் வந்து கிளம்பிட்டானான்னு கேட்டேன், ஓகேவான்னு கேட்டேன். இல்லைங்க, அருண் தெளிவா என் காதுல கேட்டுச்ச. ஏய் அது என்ன, அதெல்லாம் ஒரு காதாப்பா, மானம் கெட்ட காது. கண்ட கரும எல்லாம் காதுல கேக்குது, நல்லது பேசினா கேட்க மாட்டேங்குது. இந்தாம்மா, நான் தான் இம்பிட்டு பக்கத்துல இருக்கேன், என் காதுலயே அருண் தான் கேட்டுச்சு. ஐயோ அதையும் தான் மானம் கெட்ட காதுன்னு சொல்லிக்கிருக்கேன். போதும் நிப்பாட்டுறீங்களா எல்லாரும்? எதுக்கு இப்ப தேவையில்லாம அவன் பேரை இழுக்கிறீங்க? நானே இப்பதான் அவனை மறக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். திரும்ப திரும்ப அவனை பத்தி ஞாபகப்படுத்திட்டு இருக்கீங்க. அவன் தான் என்ன வேண்டான்னு சொல்லிட்டான்ல, நானே அவனை மறக்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க கரி, உங்களுக்கு என் மேல சந்தேகம் இருக்கா? இல்ல ஆதிர, சந்தேகம்லாம் எனக்கு துளியும் இல்ல. பேபி, இந்த ஜென்மத்துல நான் உன்னை சந்தேகமே பட மாட்டேமா. அப்ப இருங்க, உங்க அம்மா கொஞ்ச நேரம் அமைதியா இருக்க சொல்லுங்க, இல்லாட்டி நான் கிளம்பி இல்ல போயிடுறேன். இல்ல ஏமா, சும்மா இருமா. பேபியை சின்ன விஷயத்துக்கெல்லாம் அழ வச்சு நீ அவளை கஷ்டப்படுத்திட்டு இருக்க. தாலி எடுக்க தானே வந்திருக்கோம். மனசு வருத்தப்பட்டு தாலி எடுத்தா கல்யாணம் நல்லா நடக்குமா? நீ ஓரமா இரு. எப்பா அம்மாவை கூட்டு போய் ஓரமா நில்லு. பேபி நீ அழாத. நீ அழுதா எனக்கு ரத்தம் வடியும். இல்ல வேண்டாம். ஆத்தி போய் டாக்டரை பாருங்க. ரத்தம் ரொம்ப வடிஞ்சா அது ஏதோ பிரச்சனைன்னு சொல்லுவாங்க. ஐயா அது இல்லைங்க, இதயத்துல இருந்து ரத்தம் வலியும்னு. எங்க வடிஞ்சாலும் ஆபத்து தான்ப்பா. இங்க பாருங்க, நீங்க எல்லாம் பேச வேணாம், அவளை குழப்பாதீங்க. நீங்க லவ் பண்ணிருக்கீங்களா? அந்த ஃபீல் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியாதே. நான் பாத்துக்கிறேன், நீங்க எல்லாம் போங்க. பேபி, உனக்கு எந்த நகை பிடிச்சிருக்குன்னு சொல்லு, நம்ம பில்ல போட்டு போலாம். அது வந்து உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு? உனக்கு எல்லாமே அழகுதான். ஜனனி, அருண் எங்க? அருணும் சக்தியும் கொடைக்கானல் கிளம்பிட்டாங்க. சூப்பர். The game begins now. இதுவா? சரி ஓகே, அப்ப இதே பேக் உனக்கு ஓகேவா? பண்ணிடலாம். எனக்கு ஓகே. உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல? எனக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு ஓகே. ஏப்பா நீ சும்மா இரு. ஏங்க இது பில் போடுங்க என் செல்லத்துக்கு. இது போட்டுருங்க. சொல்லு. அதுக்கு எல்லா சொல்லியும் விட்டு உன் பின்னாடி தெரிய சொல்றியா? அதான் எதுவும் நடக்காது. தரு, எனக்கு நேரம் கிடைக்கிறப்ப தான் வர முடியும், அவ்வளோதான். அதை விடு, இப்போ காசு வந்துச்சா? அதோட நிப்பாட்டிக்கண்ணா. தம்பி வாங்க. சரி, நான் அப்புறம் கூப்பிட்றேன். வாங்க. வணக்கம் தம்பி. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். டீ சாப்பிட்றீங்களா? இல்ல பரவாயில்ல. செந்தில் பரவாயில்ல தம்பி, இருக்கட்டும். இப்பதான் சாப்பிட்டு வந்தேன். அப்புறம் அண்ணன் எப்படி இருக்காரு தம்பி? நல்லா இருக்காரா? கல்யாண வேலையில பரபரப்பா இருப்பீங்க. ஆமாங்க, பத்திரிக்கையெல்லாம் அடிச்சாச்சு. இப்போ போய் என்ன எல்லாருக்கும் கொடுக்கணும். மற்றபடி எல்லாமே தயாராக தான் இருக்கு. ஆமா, உங்களுக்கு பத்திரிக்கை வந்துருச்சானே? அட இருக்கட்டும் தம்பி, பத்திரிக்கைலாம் எதுக்கு? நான் என்ன வெளியாளா? பத்திரிக்கையே கொடுக்கலனாலும் நான் 2 நாளைக்கு முன்னாடியே வந்து நிற்பேன். எல்லா வேலையும் நான் தானே பார்க்கணும். அண்ணா, அப்படிலாம் விட முடியாதுல்ல. அப்புறம் உங்களை பாலுவனெல்லாம் நேரில் பார்த்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தா வருவானே? தாராளமா வாங்க தம்பி. ஆமா, மாப்பிள்ளை கரிகாலம் தானே? அதான் எஸ்கேர் மூக்கறுத்து விட்டோம்ல. அந்த குடும்பத்திலேருந்து எவனும் தலையாட்ட முடியாது. ஆரம்பத்தில் சொத்தை கேட்டு ஓவர் ஆடினாங்க. அப்புறம் அண்ணன் தானே பைசல் பண்ணி விட்டார். நானும் தானே தம்பி இருந்தேன். என்னை கவனிக்கிற நிலைமையில நீங்க இல்ல. அதுவும் ஒரு வகையில நல்லதா போச்சு தம்பி. அதனால தான் உங்க சத்து உங்ககிட்டே தங்கி போயிருக்கு. ஏன் தம்பி,
அந்த எஸ்கேஆர் குடும்பத்துக்கும் நம்ம குடும்பத்துக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லைல்ல. ஏன்னா என்ன இம்புடு தூரம் கதை கேட்டு முதல்ல இருந்து சொல்லிட்டு இருக்கிய? அதுக்கு இல்ல தம்பி, நம்ம சக்தி தம்பியும் அந்த எஸ்கேஆர் தம்பி அருண் இருக்கான்ல, 2 பேரும் ஒரே கார்ல கொட ரோட்ல இருந்து நிலக்கோட்டையை தாண்டி வத்தலகுண்டு பக்கம் போயிட்டு இருந்தாங்க. நான் பார்த்தேன். சக்தியும் அருணுமா? ஆமா தம்பி. என்னென்ன வளரிய நீங்க வேற. இல்ல தம்பி, மச்சா வேலையா நிலக்கோட்டை பக்கம் போயிட்டு வந்தேன். அப்பதான் பார்த்தேன் நான். எனக்கே ஒன்றும் புரியல. நிச்சயம் தான் இல்லைன்னு ஆகி போச்சு. எதுக்கு இன்னும் இவங்க 2 பேரும் ஒன்றா சுற்றிட்டு இருக்காங்களேன்னு யோசித்தேன். ஏதாவது சமாதானம் ஆயிருப்பீங்களோன்னு தான் நேரில் போய் பேசிட்டு வந்தாரலாம் தான் இப்போ அவசரமாக இங்கே வந்தேன். இல்லை நல்லா பார்த்தீங்களா? ஆமாம் தம்பி, அதுக்கு தான் இம்புட்டு வேகமாக சொல்ல வந்தேன். அந்த கழுதை அவ சோழி ஆரம்பிச்சிட்டா போல இருக்கு.